நான் சிகரெட் பிடிக்கிறதில்ல, பாக்கு போடுறதில்ல, ஏன் டீ, காஃபி கூட குடிக்கிறது இல்லங்க. ஆனாலும் என் பற்கள் எப்பவுமே கரை பிடிச்ச மாதிரி இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு அத பத்தின வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஹலோ, ஐம் டாக்டர் கெட்சியா, பல் மருத்துவர். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இந்த மாதிரி எந்தவித பழக்கமும் இல்ல. ஆனாலும் என் பல்லுல கரை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்ற இந்த ஃபேக்டர்ஸ்னால இருக்கலாம். அது என்னன்ட்டு நீங்களே செல்ஃப் எக்ஸாமைன் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஃப்ளூரோசிஸ். அதாவது சின்ன வயசுல வந்து ஃப்ளூரைட் கன்டென்ட் அதிகமா இருக்கிற தண்ணியை நீங்க குடிச்சிருப்பீங்க. அதனால உங்க பற்களுடைய கலர் வந்து மாறியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் நம்பர் 2. ஸோ இது வந்து பற்கள் உருவாகும் போது எனாமல் இல்லைன்னா டென்டின்ல எதனா சின்னதா சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா பற்களுடைய கலர் வந்து மாறியிருக்கலாம். 3வது வந்து டெட்ராசைக்கிளின்ற மெடிகேஷன் நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க பற்கள் உருவாகும் போது. அதனால கூட உங்க பற்கள் கலர் வந்து மாறியிருக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்க எப்பயாவது அடிபட்டிருக்கும் போது பல்லு உடைஞ்சிருக்கும். நாளடைவில அந்த பற்களுடைய கலர் வந்து மாறி இருக்கலாம். இதனால கூட அந்த பல்லு வந்து கரை படிச்ச மாதிரி இருக்கலாம். இது எதுவுமே இல்ல அப்படின்னா கூட ஏஜிங் ஃபேக்டர், அதாவது வயசாக ஆக பற்களுடைய கலர் மாறுறது ரொம்ப இயற்கையான விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இல்லையா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. இன்னைக்கே உங்க டென்டிஸ்ட்ட போய் பாருங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நெறையா இருக்கு. ஸோ உங்களோட பற்கள் கலர் வந்து கண்டிப்பா மாத்த முடியும். நீங்க கான்ஃபிடென்ட்டா ஸ்மைல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.